heals the broken hearted. இந்த காலவேளையில எனக்கு தெரியல எவ்வளவு பேர் உடைந்த உள்ளத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், உடைந்த உள்ளங்களை என் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். தேவஜனமே, அது என்ன மாதிரி சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கலாம், ஆனா உன்னுடைய உடைந்த உள்ளங்களை அறிகிற தேவன். நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, அந்த டாக்டர் வெள்ளி தோட்டத்தை பார்த்து உங்களுக்கு தேவையான ஒரு மாத்திரையை கொடுத்து அனுப்ப முடியும். ஆனால் அந்த உள்ளத்தில் இருக்கிற காயத்தை யார் ஆற்ற முடியும்? ஒருவரும் ஆற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில உடைந்த உள்ளங்களை நான் தேற்றி கட்டி எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல அவமானங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகளை போயிருக்கிறீங்களோ, அந்த உடைந்த உள்ளங்களை என் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தின் ஆழத்துல போகும்போது சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm chapter 34 verse 18. சங்கீதம் 34:18. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, God is close to the broken hearted. அருமையான தேவஜனமே, ஒரு ஹார்ட்டுடைய சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, it is a size of a fist. இவ்வளவுதான். இது எவ்வளவு தாங்க முடியும்? How much it can take up? But God says, அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக் கொள்ளுவேன். Hallelujah. இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, how much ever you have been oppressed, how much ever you are going through in pain, நான் சகலத்தையும் கட்டி எழுப்ப நான் சர்வ வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.